நம்ம சாலைகளில் பயணிக்கும் போது பெரும்பாலான வாகன ஓட்டிகள் அவங்களோட பாதையை பயன்படுத்துகிறாங்களோ இல்லையோ ராங் சைடில் வரதை நம்ம நிறையா பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி தான் எங்கள் ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா ராங் சைடில் வந்திருக்காரு. ஏன்னா அவரோட பாதை ரொம்பவே டிராஃபிக்காக இருக்குது அப்படிங்கிறனால இந்த வழியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. ஆனால் அங்கே வந்து கார் ஓட்டுநர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த காரை நிறுத்திட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அங்கேயே நின்றுட்டுருக்காரு. அந்த வாகன ஓட்டியும் வழி விடுங்க, தள்ளுங்க, நான் போய்க்கிறேன் அப்படின்றாரு. அவர் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கு. எதிர்பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய வாகனம் ஏர்ஃபோர்ஸா ஆர்மி ஃபோர்ஸா அப்படிங்கிறது தெரியல, யூனிஃபார்ம் போட்ட ஒரு நபர் வந்து தப்பா வந்தார் இல்லையா, அவரோட மண்டை ஹெல்மெட் போட்டிருக்காரு, மண்டையிலே அடிச்சு இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துறாருங்க. அந்த வாகன ஓட்டிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அந்த திட்டினார் இல்லையா அந்த ஆர்மி மேன், அவங்க வந்து போய் ஒரு பெரிய குச்சி எடுத்துட்டு வந்து மிரட்டுறாரு. ஆனா அடிக்கல. அதுக்குள்ள அங்க இருந்த டிராஃபிக் போலீஸ் வந்து அந்த பிரச்சனையை சரி பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இனி இந்த நபர் நிச்சயமாக ஆப்போசிட் சைடில் ராங் சைடில் போகவே மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க, என்ன தான் டிராஃபிக் ரூல்ஸ் அப்படின்னு இருந்தாலுமே அதை மீறினாங்கன்னா அதுக்கு ஃபைன் போடலாம். அதுக்காக ஒரு நபரை நீங்கள் இந்தியன் ஆர்மியாகவே இருந்தாலுமே எப்படி அடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைனா இல்லை தவறாக வரவங்களுக்கு இதுதான் சரியான தண்டனைன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.